குஜராத் தமிழன்ஸ் அந்த டீமை பத்தி என்ன சொல்லணும்னா, நேற்று ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்ல. இதுல என்னன்னா, ஆளுக்கு ஆளுக்கு 150 கிளிக் பண்றாங்க நண்பர்களே பேஸ் பவுலிங்ல. இது நம்ம ஏரியா மேட்ச் விளையாடாம சார், மேட்ச் தோக்க போறது இருந்துச்சுன்னா எரிவாங்க தெரியுங்களா, கையை ஓங்கிட்டு. அது மாதிரி தான் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. நேற்று ரபாடா வந்துட்டு யாரு நம்ம சூரியகுமார் யாதவுக்கு போட்ட பால் வந்து 150 வந்து ஸ்டிக்கு அடிக்குது, செதறுது. சூரியகுமார் யாதவ் நினைச்சாப்புல, எதுக்குல இப்படி இருந்துச்சா பொருளா, நான் பொறுமையா தான் விளையாடுவேன் அப்படின்னு நினைச்சிருப்பாப்புல போல. அதுவும் இல்லாம வந்துட்டு அசோக் குமார் அவர்லாம் வந்துட்டு 151 கிளிக் பண்றாரு. கொடூரமான பவுலிங். அதுவும் இல்லாம என்ன நீ ஸ்பீட்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திலக்கரமா அதை ஒரு சாத்திட்டாரு. அது ஓகே, ரெண்டாவது இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த ஐபிஎல்ல வந்துட்டு ஆளுக்கு ஆளுக்கு 150 கிளிக் பண்றாங்க நண்பர்களே. பார்க்கவே வந்துட்டு செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங் டேஸ்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஐபிஎல் வந்துட்டு மொத்தமாவே வந்துட்டு ஒன் சைடா போயிட்டு இருக்கு, பேட்டிங் தான் வந்துட்டு டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல, இருங்க பாய், எங்க பவுலிங்க பாப்பீங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்கும் வந்துட்டு வெயிட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவுலிங் ஈக்குவலா இருக்கு, பேட்டிங் ஈக்குவலா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபீல்டிங்லாம் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. கிளென் பிலிப்ஸ் மாமா வந்துட்டு ஏர்லைன்ஸ் வந்துட்டு பறந்து போய் லேண்ட் ஆகிக்கிறாரு. மிகவும் அருமையான கேம் நண்பர்களே. ஐபிஎல் போக போக இன்னும் சூடாயிட்டே இருக்கு. டாப் 4-5 வந்துட்டு மும்பை வந்துட்டாங்கன்னா தெரிக்கும், ஐபிஎல் வந்துட்டு தெரிக்கும்.